மதுரை அருகே கள்ளழகர் ஆடி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மதுரை அழகர் கோவில் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தோரோட்டமானது இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் விண்ணை முட்ட அந்த கோஷங்கள் எழுப்பி திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தும் வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான அழகர் கோவிலில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் விழாக்கள் வரக்கூடிய முக்கிய விழாவில் ஆடி மாத உற்சவ பெரும் திருவிழாவானது கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அன்றைய தினத்திலிருந்து வியூக சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் தினமும் தங்க பிள்ளக்கு, சிம்ம வாகனம், அனுமார் வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம் என பல்வேறு வாகனங்கள் காலை மாலையின இரு வேளைகளிலும் வீதி விழா வந்தனர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஆடி பௌர்ணமியான இன்று திருத்தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடைதிறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவரான ஸ்ரீ கள்ளழகர் என்று அழைக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் தங்க கலசம் பொருந்திய 60 அடி உயரம் கொண்ட திருத்தேரில் எழுந்தருளினர். பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டு தீபாவளி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கேடியில் இருந்து புறப்பட்ட திருத்தேரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க 4 மாத வீதிகளிலும் வலம் பிடித்து நிறுத்துவதற்காக இந்த தேரோட்டத்தில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு ஊர்களிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.